இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் அணி அதே போல் ஆஸ்திரேலியா இரண்டு பேருக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்டம். எப்படியாவது ஜெயிச்சணும் அப்படின்னு இரண்டு அணிகளுமே பல பரீட்சை நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப எதிர்பாராத விதமாக குறுக்கிட்ட மழை. ஸோ மழை வந்ததால் ஆப்கானிஸ்தான் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. ஏனடா இது ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஆட்டம் மழை பெஞ்சு ட்ராவ் ஆகியிருக்கே, இரண்டு பேருக்குமே ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ஆப்கானிஸ்தான் ரசிகர்கள் எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. இந்த ஆட்டம் தற்போது மழை பெய்து ஆப்கானிஸ்தான் அணியை காப்பாற்றி விட்டுருக்கு. இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான் அணி அவங்களுக்கு செமிஃபைனல் வாய்ப்பு இன்னுமுமே தற்போது உயிரோட இருக்கு. செமிஃபைனல் வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஸோ அது எப்படி அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குற உங்க எல்லாருக்குமே நிச்சயமாக கண்டிப்பாக தோணதான் செய்யும். அந்த வகையில் இன்னைக்கு இந்த ஆட்டத்தில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆப்கானிஸ்தான் அணி இன்னைக்கும் அதே மைதானத்தில் தான் விளையாண்டாங்க. கண்டிப்பாக 300 அடிக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னமோ ஏமாற்றம் தான். வெறும் 273 ரன்கள் தான், அதுவும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு தான் ஆப்கானிஸ்தான் அணி எடுத்தாங்க. இப்படி இருக்க ஆஸ்திரேலியா அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரன் ஒரு ஜுஜுபி ரன் மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்தே சேசிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆப்கானிஸ்தான் அணியின் போலர்கள் நல்லா தான் பந்து போட்டாங்க. 1-2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிது. ஆனால் ரஷித் கான் அதே போல மற்றொரு பிளேயர் அடுத்தடுத்து கேட்சை விட ஆஸ்திரேலியா அணி சர்னு ஓவருக்கு 10 ரன் ரேட்ல அவங்க வேகமா ரன்னை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் சரியா 13வது ஓவர்ல 109 ரன்கள் ஆஸ்திரேலியா அணி இருக்கிறப்ப திடீர்னு மழை பெஞ்சுது. ஆரம்பத்தில் சாதாரணமா பெஞ்ச மழை மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா பயங்கரமா மழை வெளுத்து வாங்க கடைசியா இனிமேட்டு ஆட்டத்தை துவங்க முடியாது அப்படிங்கிற நிலைமை ஏற்பட கடைசியா அம்பையர்கள் 2 கேப்டன்கள் கிட்டையுமே பேசி டிஸ்கஸ் பண்ணி அப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஆஸ்திரேலியா அவங்க தான் முன்னாடி இருந்தாலும் அட்லீஸ்ட் முடிவை தெரிவிக்கணும் அப்படின்னா 20 ஓவர்களாவது கண்டிப்பாக விளையாண்டுருக்கணும். 12 ஓவர் தான் விளையாண்டுருந்தாங்க. அப்படிங்கிறதால ஆட்டம் ட்ரான் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு இரண்டு அணிகளுக்குமே ஒரு புள்ளியை பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் தற்போது ஆஸ்திரேலியா அணிக்கிட்ட இருந்து ஆப்கானிஸ்தான் அணியை காப்பாற்றிருக்கு. ஏன்னா இந்த ஆட்டம் அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமா ஆப்கானிஸ்தான் அணி அவங்க தோத்து தான் போயிருப்பாங்க. ஏன்னா போலிங்கும் பெருசா போட முடியல. டிராவிஸ் ஹெட், ஸ்டீவ் ஸ்மித் ரெண்டு பேருமே பயங்கரமா புழக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போனால் 30 ஓவர்லேயே கண்டிப்பா ஆஸ்திரேலியா ஆட்டத்தையும் முடிச்சிருப்பாங்க. ஆனால் மழை வந்து இந்த ஆட்டத்தை டிரா பண்ணி இரண்டு பேருக்குமே தலா ஒரு புள்ளியை வாங்கி கொடுத்துருச்சு. இந்த ஒரு புள்ளி தான் தற்போது ஆப்கானிஸ்தான் அணி அவங்கள காப்பாற்றி விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஆட்டம் தொடர்ந்து அப்படியே நடந்திருந்தா ஆப்கானிஸ்தான் தோத்துருப்பாங்க. இன்னைக்கே அவங்க இந்த தொடரை விட்டு வெளியேயும் போயிருப்பாங்க. ஆனால் இந்த ஆட்டம் டிரா ஆகி ஒரே ஒரு புள்ளி ஆப்கானிஸ்தான் அணி அவங்களுக்கு கிடைச்சதால பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3 புள்ளிகளோட அவங்க இருக்காங்க. இன்னும் குரூப் பில ஒரே ஒரு ஆட்டம் மிச்சம் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா அணியும் இங்கிலாந்து அணியும் விளையாட போறாங்க. அந்த ஆட்டத்தில் ஒருவேளை இங்கிலாந்து அணி அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரன் ரேட்லையும் ஜெயிக்கணும். இங்கிலாந்து அணி ஜெயிச்சிட்டாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வெளியே போயிடுவாங்க. ரன் ரேட் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் அணி அவங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ஆப்கானிஸ்தான் அணிக்கு கண்டிப்பாக இருக்கு. அதாவது இந்த ஆட்டம் ரத்து ஆனதுக்கு அப்புறமா ஒரு புள்ளி கொடுத்ததுக்கு அப்புறமும் ஆப்கானிஸ்தான் அணி அவங்க தொடர விட்டு செமிஃபைனல் வாய்ப்பை விட்டு வெளியேறல. இன்னுமுமே கூட ஆப்கானிஸ்தான் அணிக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இங்கிலாந்து அணி நல்ல ரன் ரேட்ல சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்துறாங்கன்னா ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல்ஸ்க்கு போக முடியும். அதனால தற்போது மழை பெய்து ஆப்கானிஸ்தான் அணியை காப்பாற்றி விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது நடக்க வாய்ப்பு இருக்கா? ஆப்கானிஸ்தான் அணி செமிஃபைனல் போவாங்களா, இல்லை வேற 2 அணிகள் யாராவது செமிஃபைனல்ஸ்க்கு போவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த அணிகளுடைய பேரை கமெண்ட்ல சொல்லுங்க.